ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் காட். பாதம் பணிந்தேன் நாளும் துதி உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் தீண்டடித்தே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தடித்தே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதி உம்மை என்று யாரை பாடுவே இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியா புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதோ நடத்துகின்றே நோதன சாலையில் சேர்த்திடுவே நிரப்பினிதோ நடத்துகின்றே நோதன சாலையில் சேர்த்திடுவே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன் திசைகட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உன் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உன் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உன் பாதம் பணிந்தே நாளும் துதி உம்மை என்று யாரை பாடுவே இசையா என்று கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதி உம்மை அன்று யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன்
கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி தீவிரம் வந்தென்னை சோத்தவே. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. ஆமென். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். ஆதியாகமம் 39:2. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுவதே உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம். தேவ பிள்ளையே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவைகளை செய்ய ஆரம்பிக்கின்றோம். சில காரியங்கள் நமக்கு அனுகூலமாக நாம் விரும்பினபடியே நன்மையாக முடிகிறது. சில காரியங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் சித்தியாமற் போகிறது. முதலாவது நம்முடைய சுபாவங்களில் இருக்கிற தோல்விகள், இரண்டாவது நம்முடைய ஜெபங்களில் இருக்கிற குறைவுகள். இந்த இரண்டும் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிவதற்கு தடையாயிருக்கிறது. நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் உங்கள் சுபாவங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவி உற்சாகமானபடியால் அந்த ஆவியை பெற்ற மனுஷனையும் ஆவிக்குரிய உற்சாகத்தின் பாதையிலே நடத்துகிறது. ஆகவே பலவீனமான மாம்சத்தின் கிரியைகள் ஒரு நாளும் உற்சாகமான ஆவியை மேற்கொள்ள அனுமதிக்கவே கூடாது. தேவன் உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு அவன் புனிதர், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவர். நம்முடைய சுபாவம் எப்படியோ அப்படிதான் தேவனுடைய கிரியைகளை வாழ்க்கையிலே நாம் காண முடியும். துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாது. துன்மார்க்கத்தின் கிரியைகள் வாழ்க்கையிலே சித்தி பெறாதபடிக்கு நம்மை தடுத்து விடுகிறது. துன்மார்க்க ஆலோசனையும் பாவ வழிகளும் அவிசுவாசியின் ஐக்கியமும் நம்முடைய காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணிவிடும். தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் மீறும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சித்தி பெற முடியாது. உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் வசனத்தின்படி ஓடுங்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சித்தி பெறுவீர்கள். தோல்வி என்ற சரித்திரத்தையே உங்கள் ஜீவனத்தில் காணப்போவதில்லை. நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், என்றென்று நிலைத்திருப்பாய். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபவாசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீங்களோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிருங்கள். தீங்கு அனுபவியுங்கள். சுவிசேஷகனுடைய வேலையை செய்யுங்கள். உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். விழித்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புருஷராயிருங்கள். திடன் கொள்ளுங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 65:4. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதோரன் ஆற்றிக்கு கொண்டு போனார்கள். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலின் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24:14. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.